சீசன் 8 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் முதலாவது போட்டியாளராக உள்ள நுழைஞ்சவர் தான் ஃபேட்மேன் ரவீந்தர். ஸோ பட தயாரிப்பாளர் அண்ட் பிக் பாஸ் பற்றி ரிவ்யூ பண்ணி பிரபலமடைந்தவர் தான் இவர். தன்னுடைய உருவத்தை பற்றின கிண்டலையே ஃபேட்மேன் அப்படிங்கிற மாதிரியான அடையாளமாக மாற்றிக்கிட்டு இருக்கு. ஷோவை பொறுத்தவரை ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்ற வசனம் எனக்கு தான் நிறையவே பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி தன்னையே சுய பகடியாக சொல்லிக்கிட்டாரு ரவீந்தர். இவருடைய இயற்பெயரை வைக்காம அடையாள பெயரையே மைக் பெல்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வச்சிருக்கிறது கொஞ்சம் நெருடல் அப்படின்ட்டு தான் சொல்லணும். இத்தனை நாள் மற்றவங்களை வச்சு செஞ்சேன், இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத சந்தோஷமான ஒரு அலுப்போட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் ரவீந்தர். பிக் பாஸ் ஆட்டத்துக்கு மனபலம் தான் அடிப்படை அப்படின்னாலும் மிகையான உடல் எடை ரவீந்திரனுக்கு ஒரு சில டாஸ்க்குகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைனஸ் பாயிண்ட்டாக அமைகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதை தாண்டி வர்றது தான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் கைத்தட்டணும் அப்படின்ற மாதிரி பேச்சை நிறுத்தி பார்வையாளர்களை பார்ப்பாரு கமல். ஆனால் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா மக்கள் அனாவசியமாக கைத்தட்டுனா இப்படி தட்டி தட்டியே நிறைய பேரை கெடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாலியான டைமிங்கில் விமர்சித்தது சிறப்பாக இருந்துச்சு. உங்கள் ஆரம்ப கால படங்களை பார்த்துருக்கேன், ஒரு நல்ல நண்பனாக உங்களை உணர்ந்திருக்கேன், ஆனால் இப்போது அதனுடைய நிறம் மாறி இருக்கிறது போல தெரியுதே அப்படிங்கிற மாதிரி நடிகர் ரஞ்சித்தினுடைய சமீபத்திய திரைப்படம், இணைய பேச்சுகள் இது எல்லாத்தையுமே முன் வச்சு ஊமக்குத்தா குத்துனாரு விஜய் சேதுபதி. நான் விதைச்சது ஒன்று முளைச்சது ஒன்று அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் சிரிச்சு அதை சமாளிக்க ட்ரை பண்ணாரு. சாமி தங்கம் இந்த மாதிரி தேனா பேசுகிற ரஞ்சித் இந்த நாடக காதல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி கலாச்சார காவலராக பேசி நிச்சயம் சிக்கலில் மாட்டிக்குவார் அப்படிங்கிற மாதிரியா தான் தோணுது. எனக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி புத்திசாலித்தனமாக பேச முயன்ற போட்டியாளர்களை பதிலுக்கு கலாய்ச்சாரு விஜய் சேதுபதி. கானா பாடகர் ஜெஃப்ரியினுடைய எளிமையான பின்னணி என்ற அறிமுகம் முடிஞ்சதும் திரும்புகிற வழியில் நானே கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ந்தபடியே விஜய் சேதுபதி சொன்னது பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் பிக் பாஸில் நம்ம பார்க்காத ஒரு காட்சியாக இருந்துச்சு. வீடியோ உரையில் சிறப்பாக பேசின அர்ணவ் மேடைக்கு வந்ததுக்கு அப்புறமா சொதப்பினார். நீங்கள் எதிர்கொண்ட அவமானத்தை எப்படி எதிர்கொண்டீங்க அப்படிங்கிற மாதிரியா விஜய் சேதுபதி கிட்ட அவர் கேட்க, நீங்கள் இந்த பக்கம் வந்துடுங்களேன் நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரை சைலண்ட்டாக கலாய்ச்சாரு விஜய் சேதுபதி. ஆக்சுவலாக வெற்றியை நோக்கி போகும்போது அவமானங்களை தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது இயல்பாக அதுக்கப்புறமா அவர் சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருந்துச்சு. இதுவே வேற ஒரு தொகுப்பாளராக இருந்தால் ஒரு சமயத்தில் என்ன ஆச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அவமான கதையை பகிர்ந்து பரிதாபத்தையும் கைத்தட்டல்களையும் வாங்கியிருப்பாங்க. கமலையும் முத்தத்தையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறது விஜய் சேதுபதிக்கும் பொருந்தும். கமல் பெண்களுக்கு அப்படின்னா விஜய் சேதுபதி ஆண்களுக்கு. கேட்கிற ஆண்களுக்கு எல்லாமே கண்ணா பண்ணான்னு முத்தம் கொடுத்து வச்சிருக்கிறாரு விஜய் சேதுபதி. என்னடா யாரும் இதை ஆரம்பிக்கலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்தப்போ அதை கேட்ட அர்ணவ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அனாவசியமாக உரையாடலை இழுத்தப்போ ஒன்று சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்போது எல்லாமே பேசி அதை கெடுத்துடாதீங்க. இந்த மாதிரி விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா அர்ணவை செல்லமாக எச்சரித்தது வந்துட்டு சரியான பாயிண்டாக இருந்துச்சு. ஆனால் விஜய் சேதுபதி சறுக்குன இடங்களும் உண்டு. அகழ்வாராய்ச்சியிலிருந்து தோண்டி எடுத்த அம்மன் சிலை மாதிரி இருந்த பிக் பாஸ் கோப்பையினுடைய சிறு வடிவத்தை ஒவ்வொருத்தவங்க கிட்டையுமே தந்து இதை பத்திரமா வச்சுக்கோங்க, 100 நாள் ஆடிட்டு திரும்பி வந்து கொடுத்தீங்கன்னா ஒரிஜினல் தரேன் இந்த மாதிரியான பாட்டையே திரும்ப திரும்ப பாடுறப்போ அப்போ இது டூப்ளிகேட்டா அப்படிங்கிற மாதிரி துடுக்கா கேட்டாலும் ஆர்ஜி ஆனந்தி கேட்டது ஜாலியான கேள்வி தான். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டென்ஷனான விஜய் சேதுபதி அது எப்படி டூப்ளிகேட்னு கேட்கலாம், என்னத்தை படிச்சிருக்கீங்க, இவங்க படித்த புக்கெலாம் நீங்கள் படிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி காண்டானது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருடலான காட்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்று, விஜய் சேதுபதி இணக்கமாகவும் தோழமையாகவும் பேசுகிறது ஒரு நல்ல பண்பு. இப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம கூடுதல் மரியாதையாகவும் அன்பாகவும் எதிர்வினை ஆற்றுறது தான் சிறப்பு. மாறாக அவங்கக்கிட்ட நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஆர்வக்கோளராக செயல்படுறது சமயத்தில் பேக்ஃபயர் ஆகிடலாம். சில போட்டியாளர்கள்கிட்ட இதை பார்க்கவும் முடிஞ்சுது. இதுவே கமலா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கப்சிப்பாக இருந்திருப்பாங்க. ஸோ எனவே இது குறித்த உங்களை கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.